சார் அந்த இன்சூரன்ஸ் பற்றி பேசும்போது சார் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரி விலக்கு என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் அதுக்காகவே இன்சூரன்ஸ் போடுறவங்க உண்டு. எல்ஐசிலாம் கட்டும் போது நானும் அதை சார்ந்து எடுத்திருக்கேன். இன்கம் டாக்ஸ் ரிபேட் வரும்ன்றதுனால டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு தான் இன்சூரன்ஸ் ஓல்டு மெத்தட்ல. ஆமா, புது மெத்தட்ல அதெல்லாம் கிடையாது. அது ஆனா இந்த ஒரு வாகன இன்சூரன்ஸுமே வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்டதான சார், அதுக்கு எதுக்காக வரி விலக்கு கொடுக்க மாட்டாங்க சார்? அதுதான் நான் சொன்னேன், முழுமையான திட்டமிடுதல். இப்போ தோசை இட்லிக்கு ஏன் வரி இருக்கு, சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் ஏன் வரி இல்லைன்றதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? திட்டமிடுதல் இல்லை. வேணும்ட்டா பண்ண முடியும், வேணும்ட்டு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, இதுக்கு நான் பண்ணக்கூடாதுன்னு இருக்கானே. இப்போ பாப்கார்ன் எடுத்துக்கங்க, கேரமல் பாப்கார்னுக்கு 18% வரி, இது நார்மல் பாப்கார்ன் பேக் பண்ணியிருந்தாலும் பேக் பண்ணலைனாலும் 5% வரின்றது என்ன மாறுதல் இதெல்லாம்? அப்போ ஒரு பொருளுக்கு 4 விதமான வரிகள், அது உள்ளேயே ஒரே பொருளுக்கு பேக் பண்ணியிருந்தால் ஒரு வழி, பேக் பண்ணாவிட்டால் ஒரு வழி, உப்பு போட்டிருந்தால் ஒரு வரி, இனிப்பு போட்டிருந்தால் ஒரு வரி, வட மாநிலத்தவர் சாப்பிடுவதாக இருந்தால் ஒரு வரி, தென் மாநிலத்தவர் சாப்பிடுவதாக இருந்தால் ஒரு வரி, ஒரு ஏர்கிராப்டில் எக்கானமி கிளாஸ்ல போறவங்களுக்கு ஒரு வரி, பிரீமியம் எக்கானமியில போறவங்களுக்கு ஒரு வரி, ஒரு துணி எடுப்பவர்களுக்கு 2500 ரூபாய்க்கு கீழே எடுத்தால் ஒரு வரி, 2500 ரூபாய்க்கு மேலே எடுத்தால் ஒரு வரி. எப்படிங்க இது சிம்பிளிஃபைடு டாக்ஸ் நீங்க சொல்றீங்க? இதைத்தானே 8 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கோம். இது சிம்பிளிஃபைடு கிடையாது, இது ரொம்ப கடுமையான டாக்ஸ், தயவு செய்து மாத்துங்க 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 நாங்க கேட்டுட்டு இருந்தது என்ன? இதைத்தானே நாட்டு 12ல இருந்து 5 ஆக்குறதோ 12ல இருந்து 18 ஆக்குறதோ கிடையாது. இப்ப கோக்கு பெப்சி இதை சாப்பிடாதவர்கள் யார் இருக்காங்க? குழந்தைங்கள்ல, யங்ஸ்டர்ஸ்ல. இப்ப அதை 40 ஆக்கிட்டோம். அதுக்காக அந்த குழந்தைங்களா சம்பாதிக்கிறாங்க. அவங்க மாட்டேன்னா சொல்ல போறாங்க, இன்னும் அவங்க கோக் கேட்டு தான் இருக்க போறாங்க. அந்த பிரஷர் யார் பேர்ல வரப்போகுது? அவர்கள் சம்பாதிப்பவர்கள் அல்ல, அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் பிரஷர் ஜாஸ்தி. இப்போ என்னால முடியுதோ இல்லையோ, என் குழந்தை ஒன்ன கேட்டாக்க அதை நான் வாங்கி தர வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கனா இல்லையா? நான் பட்னியோட இருந்தாலாவது என் குழந்தைக்கு அது கேட்கறத வாங்கி கொடுக்க தானே செய்வேன். இப்போ அந்த குழந்தை கோக்கோ பெப்சியோ சாப்பிட்டுட்டு இருந்ததுன்னா, அது இப்போ திடீர்னு எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டதுன்னா, நான் 40% வரி ஏற்றிட்டாங்கப்பா நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஸோ சில விஷயங்கள் யோசிக்கல, சில விஷயத்தினுடைய தாக்கம் புரியல, சில மனிதர்களுடைய வலி தெரியல.